இப்ப நீங்க தலைவருக்காக கோயில் கட்டியிருக்கீங்க, அந்த எண்ணம் எப்படி வந்தது? நானு எனக்கு வரல அந்த எண்ணம், என் மனைவிக்கு தான் முதல்ல வந்தது. அவங்க வாயில இருந்தா முதல்ல வந்தது. ஒரு கீ செயின் ஸ்டிக்கர் கொடுப்பேன், இறைவன் எம்ஜிஆருடைய கீ செயினா எம்ஜிஆருடைய ஸ்டிக்கரும் கொடுப்பேன். என்ன அவரை பத்தி கொஞ்சம் பார்த்து விரும்புறவங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி சொன்னாங்க, இது உடனே 3 மாசத்துல 6 மாசத்துல இது அழிஞ்சிடுமே, நீதான் அவரை இறைவா புரட்சி தலைவா அப்படின்னு கூப்பிடுறியா, இறைவா இறைவான்றிய, அதனால நீ அவருக்கு ஒரு 10க்கு 10 கோயில் கட்டினாங்க. அவங்க சொன்னாங்க, என் கையில இருந்தது 1 லட்சம், 1 லட்சத்தை கொடுத்தேன். அந்த 1 லட்சத்தை வச்சு நான் இப்போ 10,000 ரூபாய் வாடகையில இருக்கேன். மவுண்ட் ரோட்ல சின்னனூர் வந்தோம், தேடணும், அங்க கிடைக்கல. அதனால இந்த கிராமம் நத்தம்படி கிராமத்துல வாங்குற மாதிரி வந்தது. அப்போ இது 10க்கு 10ன்னு சொன்னாங்க. நான் கும்பிடுற கடவுள் இறைவன் எம்ஜிஆர் 10 சென்ட் வாங்க வச்சாரு, 2 கிரவுண்ட் வாங்க வச்சாரு. ஆனா நாங்க ஒன்றும் பெரிய கட்சிக்காரன் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் அதிமுக உறுப்பினர் கூட கிடையாது. ஆனா அதிமுக உறுப்பினர் இல்லாத நான் ஒரு அதிமுக தலைவருக்கு கோயில் கட்டணும்னா அந்த அதிமுக தலைவர் எப்படி வாழ்ந்திருக்காரு. 27 டிசம்பர் 24 இவர் கடவுள் ஆன பிறகு இவர் பின்னால போய் இவரை பத்தி கேட்கறேன், படிக்கிறேன், பாக்குறேன், தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அன்பே சிவாங்கிறான், எம்ஜிஆர் தான் அன்பு. ஏன்னா சிவனுடைய அன்பெல்லாம் எனக்கு கதையா தெரிஞ்சு சும்மா ஒரு விஷயமா தெரியும். ஆனா இவருடைய அன்பை பார்த்தா எதிரிக்கு அன்பு செலுத்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கின்னு அன்பே சிவம் அன்பே எம்ஜிஆர் என்ற இதுக்கு வந்துட்டு அவரை தான் கும்பிட ஆரம்பிச்சேன். அது 87 அப்புறம் தான் நான் அவரை கும்பிட. அவர் இருக்கும்போது அவர் பின்னால போனது, நான் பிறந்தது ராயப்பட்டான், சேனாம்பேட்டை வராரு, சைதாப்பேட்டை வராருன்னா போனதே கிடையாது. இவரெல்லாம் உயிரை விட்டு ஓடுவாரு. அங்கே போய் நிற்பாங்க 4 அவர் 3 அவர். நான் அந்த மாதிரிதான் போனது கிடையாது. அவர் இல்லாத போதுதான் அவரை பற்றி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம் வந்து இவர் தான் கடவுள் என்ற ஒரு இது.